பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கிற மாதிரி, ஆனால் புள்ளி விவரங்கள் வேறு மாதிரி சொல்லுது, ஆனால் குறைஞ்சிருக்கிற மாதிரி செய்திகள் தொடர்ந்து வருது. அங்கே ஒரு ரேப்பு, இங்கே ஒரு பாலியல் சீண்டல், அங்கே ஒரு கொலை, இங்கே ஒரு கொள்ளை, அங்கே ஒரு மூதாட்டிக்கு ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு கை குழந்தைக்கு பிரச்சனைங்கிற மாதிரிலாம் வருது. இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு வந்து ஒரு பெட்டர் பொசிஷனில் தான் இருக்குது. ஆனால் இன்னும் பெட்டர்மெண்ட் அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு பார்க்கும் பொழுது, இதை தடுக்கக்கூடிய இடங்களுக்கு போகும் பொழுது ஒரு தரமான ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவ் ஆன ஒரு பாடத்திட்டங்களை வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து. அருமையான பாயிண்ட், சொல்லுங்க, மேற்கொண்டு சொல்லுங்க. ஜெண்டர் சென்சிட்டிவ் ஆன எஜுகேஷன்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஒரு பாலின சமத்துவத்தை சேர்ந்து பால் உணர்வுகள் சார்ந்த ஒரு இதை வந்து எப்படி மேற்கொள்ளணும், அதை எப்படி வெளிப்படுத்தணும், இப்படியான விஷயங்களை வந்து அடிப்படையில் குழந்தைகள்லேருந்து தொடங்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்து இந்த புது அரசு வந்து குழந்தைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த இடத்த வந்து சேஃப்டி என்ன, இது வந்து குட் டச் பேட் டச் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல இல்லை. இது அதையும் தாண்டி கன்சென்சுவல் ஒரு விஷயத்துக்கு பேசும் பொழுது ஒரு கன்சென்சுவல் அப்படின்னா என்ன, கன்சென்ட்னா என்ன அப்படிங்கிற இடத்துலேருந்து, குழந்தை அடிப்படையிலிருந்து இதை சொல்லும் பொழுது தான் என்கிட்ட பேசும்பொழுதே வரம்பு மீறி பேசுகிறாங்க அப்படிங்கிற பேசுகிற தொடுகையில் தாண்டி சொல்லும்போது சொல்லும் சொற்களும் பேசும் சொற்களும் என்னோட இதிலிருந்து வரம்பு மீறி சொல்கிறாங்கங்கிறத வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துகிற இடங்கிறது வந்து இந்த கன்சென்ட் அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள்லேருந்து தொடங்க ஆரம்பித்தால்தான் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும். இந்த இதை வந்து ஒழிப்பதற்கான வாய்ப்புகள், குறைப்பதற்கான சாத்தியங்கள், இது எல்லாமே அங்கேருந்து தான் நடக்கும். வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இது பார்க்க முடியாது. அடிப்படையில் கல்வியிலிருந்து தான் இதை பார்க்கணும் அப்படிங்கக்கூடியது. இது சமூக புரிதல்களை ஏற்படுத்துவதற்கான விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நிறைய வந்து கையாளணும். இந்த அரசு வந்து கையாள வேண்டிய இது இருக்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள். பெண்களுக்கு எதிரான இந்த வன்முறைகள் வந்து நான் மனிதத்திற்கு எதிரானதான் நான் நினைக்கிறேன். ஒரு பெண்ணை ஒரு சக மனிதனாக பார்க்க முடியாத ஒரு தலைமுறை வந்து மறுபடியும் உருவாகிட்டு இருக்கோன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் அதை ஃபேஸ்புக் கமெண்ட்ஸாக இருக்கலாம், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸாக இருக்கலாம், ஒரு பெண்ணை வந்து எப்படி ஒரு கேவலமாக பேச முடியுங்கிறது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் வளர என்னடா சாதாரணமாக இதெல்லாம் பேசுகிறாங்களே, ஒரு பொதுவெளியில் வந்து எப்படி இப்படி பேச முடியுது, ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து இப்படி ஒரு சாதாரண ஒரு பொருளாக மையப்படுத்தி பேச முடியுது அப்படிங்கிறது வந்து என்னால ஏத்துக்க முடியல. அதே மாதிரிதான் இப்போ இருக்க சூழல்ல சினிமாவும் இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம விளம்பரங்களா இருக்கட்டும், எல்லாமே பெண்களை வந்து ஒரு பொருளாவே மையப்படுத்தியே கொண்டு வரதுனாலதான் இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து சிறு வயதுல இருந்து விதைக்கப்படுது அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். இன்னுமே நம்ம மக்கள் மத்தியில பெண்ணியம் சார்ந்த சித்தாந்தங்களை பரப்பக்கூடிய விதமா இருந்தா நல்லா இருக்கும். முக்கியமா நம்ம தாவேக்காவா இருந்தாலும் சரி, பெரியாருடைய கொள்கைகள் எடுத்திருக்காங்க, முக்கியமா அதை பேசுறதா இருக்கட்டும், அல்லது அதுக்கான செயல்பாடுகள் அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்துச்சுன்னா இதுக்கான தீர்வுகள் கண்டிப்பா முழுமையா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். நல்ல பாயிண்ட். ஏன்னா இந்த சீண்டல் என்பது முதலில் பார்வையில் தொடங்குகிறது. இந்த அவமானம் என்பது, இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன், இந்த ஹியூமிலியேஷன், இந்த டிப்ரைவேஷன், நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மனித மாண்பை முதல்ல அது குலைக்குது, பிறகு அது ஒரு மர்டர் லெவலுக்கு போய் நிற்கிது. மாண்பு குலைக்கப்பட்டு மரணத்தில் போய் அது முடியுது. அதில் அதுக்கு ரூட்டு என்னவா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு சக தோழியாக, சக நண்பராக ஒரு பெண் இருக்கிறது வந்து ஒரு ஆணுக்கு பெரிய பலம். அது ஒரு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவை சொல்ல முடியும். எல்லா நேரத்திலும் பெண் என்பவள் தாய் தானே. எந்த சூழ்நிலையிலையும் மகளாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும், பேத்தியாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், உடன் பழகுகின்ற நட்பாக இருந்தாலும், பெண் என்பவள் என்றைக்குமே வந்து ஆணுக்கு ஒரு தாய் தான். அந்த தாய் அப்படிங்கிற அந்த பார்வையை இந்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு வரலன்னா, இந்த ஊடகங்கள் வழியாக, திரைப்படங்கள் வழியாக, சமூக ஊடகங்கள், இந்த ட்விட்டர், ஃபேஸ்புக், எக்ஸ் பிளாட்ஃபார்ம், இன்ஸ்டாகிராம் வழியாக, இந்த சமூக ஊடகங்கள் வழியாக பெண்ணை ஒரு ஆண்மகன் பெண்ணோடு இருக்கும்போது தான் பலம் பெறுகிறான் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை கொண்டு சேர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு எல்லாருக்கும் இருக்கு. இதுல புதிய அரசாங்கத்துக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். The new government should take sufficient measures not only physically protect a woman but also teach the general public how you should and why you should respect a woman அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை என்னென்ன வகைகளில் செய்யலாம் ஒரு அரசு?